மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வார்த்தையினால தான் இந்த பூமியை கர்த்தர் என்ன செஞ்சார்? உண்டாக்கினார். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவது. வானத்தை விட பூமியை விட கர்த்தருடைய வார்த்தை பெரிதாக இருக்கிறது, அழியாததாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த வேதவசன இந்த ஊழியத்தை கர்த்தர் எங்களுக்கு இது தந்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய ரட்சிப்பின் சாட்சியை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய கையினாலே, சொந்த கையினாலே கோயில் கட்டி எல்லாருக்கும் விசேஷம் வச்சு செய்தவன். என்னால் சின்ன அளவில் கோயிலுக்கு நானே கட்டினேன். அதை அப்படி ஒரு பக்தி மார்க்கத்தில் இருந்த என்னை ஆண்டவர் சந்தித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. எங்களுடைய அப்பா சோத்திர ராமநாதபுரத்தில் ஒரு லாரி செட்டில் மேனேஜராக இருந்தாங்க. அவர்கள் டிஎம்கே கட்சியில் ஒரு பிரபலம் விளையாட்டாலும் எல்லாத்துக்கும் அந்த பேர் தெரியும். எங்கள் அப்பா பேர் சொன்னான். எனக்கு பேர் வைத்ததும் அவர் கலைஞர் கருணாநிதி அவர் மூலமாக வைக்கப்பட்டதான் என்னுடைய பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் டிஎம்கே கட்சியில் எங்களுடைய குடும்பத்தார், எங்களுடைய தகப்பனார் அதிக தீவிரவாதியாக இதில் இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த நாட்களில் எங்கள் அப்பா தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, நாங்கள் எந்திரிக்கிற முன்னாடி எங்கள் அப்பா வேலைக்கு போயிடுவாங்க. நாங்கள் தூங்கின பிறகு தான் வருவாங்க. அதனால் எங்கள் அம்மா படிப்பறிவு இல்லாதவர்கள். எங்களுடைய சகோதரிகள் டீச்சராக இருக்காங்க. அவங்க படிச்சுக்கிட்டாங்க. நான் ரொம்ப மக்காக இருந்தேன். ஸ்தோத்திரம். 1லிருந்து 7ஆம் கிளாஸ் வரை வந்து அப்படியே தூக்கி போட்டு வந்து சேர்ந்துட்டேன். 7ஆம் கிளாஸில் 500 மார்க்குக்கு 40 மார்க்கு தான் எடுத்தேன். அவ்வளவு ஒரு மோசமான, அதாவது எதுவுமே தெரியாது, அதாவது மக்கள் அவ்வளவு ஒரு மைண்டு இல்லாதவன் தான் நான் அன்னைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு புரிதல் இல்லாத நாட்கள் உண்டு. வருவோம், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருவோம், வந்தோடனே ஸ்கூல் பையை போட்டுட்டு டிவி பார்க்க போயிடுவேன். இதான் என்னுடைய லைஃபு. 1987 சோதர மடத்து கிறிஸ்டின் ஸ்கூலில் நான் படித்தேன். அதில் இப்படிலாம் என்ன செய்ய முடியாது, பாஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் நான் ஃபெயில் ஆகிவிட்டேன். இந்த மார்க்கு யார் பாஸ் பண்ணுவாங்க? 1 மார்க்கோடு எடுக்க தகுதி இல்லாத என்னை கர்த்தர் ரட்சித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அடுத்து திரும்பவும் 1 வருஷம் ஃபெயில் ஆனால் இன்னொரு வருஷம் பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதனால் 1 வருஷம் ஃபெயில் ஆகி திரும்ப படித்து 7ஆம் கிளாஸ்லேயே ஃபெயில் ஆனால்னா அதுக்கு அடுத்து திரும்ப படித்து அதுலேயும் இந்த 1 வருஷம் ஃபெயில் ஆனால் அடுத்த வருஷம் பாஸ் பண்ணி விட்டுருக்கேன். அப்படி தான் பாஸ் பண்ணேன். 8ஆம் கிளாஸ் எப்படியோ பக்கத்தில் உள்ள ஆளை பார்த்து எழுதி தான் நான் பாஸ் பண்ணி 9ஆம் கிளாஸ் வந்தேன். அதில் ஒரு 105 மார்க் எடுத்தேன். கணக்கில் 10 மார்க் எடுத்தேன். அதோட எங்கள் அப்பா லாரி செட்டில் நீ வேலை செய்ய, நீ படிக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால வேண்டாம், இனிமேல் படிப்பு வேண்டாம் என்று சொல்லி தான் நானும் போனேன். அப்புறம் 1 வருஷம் அப்படி போய்விட்டது. 2வது எங்கள் அக்கா இந்த ஆண்டர் ஸ்கூலில் படித்தனால ஆண்டவரை அறிந்தவர்கள் கொஞ்சம். அதனால் அவங்க சொன்னாங்க, புதிய ஏற்பாடு என் கையில் கொடுத்து இதை படி, உனக்கு ஆண்டவர் ஞானம் தருவார் அப்படின்னு. நான் தான் எனக்கு படிப்பு வரமாட்டேது. இல்லை நீ படி அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாடு அன்றைக்கி சிவப்பு கலரில் இருக்கும் புதிய ஏற்பாடு, இன்றைக்கி ப்ளூ கலர் இருக்குது. அந்த புதிய ஏற்பாடு என் கரத்தில் கொடுத்தார்கள். அதை வாங்கி நான் வாசிக்க ஆரம்பித்தேன். எனக்குள்ள ஒரு இணைபுரியாத ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை தேவன் எனக்கு தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ அதை படித்து விட்டு மீண்டும்
9ஆம் கிளாஸ் இங்கே திரும்ப எங்கள் அப்பா ஹெச்எம் வந்து தெரிஞ்சவங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ் பண்ணி விட்ருவோம் தம்பியை அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் எல்லாத்துலேயும் நேர்மையாக இருப்பார். அதனால் அப்படிலாம் பாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திரும்பவும் என்ன 9ஆம் கிளாஸில் நான் பைபிளை படிச்சுட்டு நான் போவேன். சர்ச்சுக்கு நான் போக மாட்டேன். இயேசுவை பற்றி யாரும் எனக்கு சொல்லலை. வேதத்தை படித்தா, அந்த பைபிளை படித்தா எனக்கு ஒரு இனபுரியாத ஒரு சந்தோஷத்தை என் வாழ்க்கையில் உணர முடிந்தது. அதை படித்து விட்டு நான் ஸ்கூலுக்கு நான் போக ஆரம்பித்தேன். எந்த கணக்கு பாடத்தில் 10 மார்க் வாங்கணுனோ அதே என்னை கர்த்தர் 100க்கு 100 வாங்க வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இப்படி 9th நான் ஆண்டவருடைய கிருபையில் அதை பாஸ் பண்ணி முடித்து 10th பாஸ் பண்ண ஆண்டவருக்கு கிருபை செய்தார். 335 மார்க் எடுக்க ஆண்டு உதவி செய்தார். 500க்கு பப்ளிக்கில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 40 மார்க் வாங்கின என்னையே 335 சாதாரண மார்க்கு தான். ஆனால் அந்த அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்தினார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி கர்த்தர் என்னை அந்த நாட்களை சந்தித்து, அப்போ நான் எனக்கு இந்த பைபிளை அதிகமாக நேசிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1994ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஸ்தோத்திரம், நான் இப்போ பைபிள் தான் படிப்பேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன். அப்போ தகவல் வந்துச்சு, இப்படி ஒரு எஸ்பி வர்றாரு, அவர் சாட்சி சொல்லுவார். ராஜீவ்காந்தி 1991 அவர் அடிபட்டு, அவர் குண்டடிபட்டு சாகிற இடத்துல ஒரு எஸ்பி இருந்தார். அவர் பேர் பிலிப். அவரை கர்த்தர் காப்பாற்றினார். எப்படி காப்பாற்றினார்னா, அந்த ஃபோன் அவருக்கு அந்த நேரத்தில் வெடிக்கிற டயத்தில் அவர் பக்கத்தில் தான் இருந்திருக்கார். வெடிக்கிற டயத்தில் அவருக்கு ஒரு ஃபோன் வந்து, இந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணுற நேரத்தில் வெடிச்சிட்டு அந்த இடத்துல கர்த்தர் என்னை காப்பாற்றினார் சொல்லி ராமநாதபுரத்தில் எல்லா சர்ச்சிலையும் வந்து சாட்சி சொன்னார். இதை ஒரு காரணம் காட்டி என்னை வர சொல்லியிருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்படி தான் முதல்ல நான் சிங்காரத்தோப்பில் இருக்கிற கிருபாசன சர்ச்சுக்கு கடந்து போக ஆண்டு உதவி செய்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவார். அதை தொடர்ந்து மும்பை பட்டணத்தில் 3 ஆண்டுகள் போய் ரட்சிப்பின் பாதையிலே ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தந்து என்னை வழி நடத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நான் நாங்கள் போன பாருங்கள், அன்னைக்கு என்னை பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் அந்த சர்ச்சுக்குள்ளே போயிருக்கேன். இங்கே விசேஷ கூட்டம், அந்த ஐயா அந்த எஸ்பி சாட்சி சொல்லி முடிச்சுட்டு உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் அங்கே அந்த விசேஷ ஊழியக்காரர் கூப்பிட்டார், நீங்கள் அபிஷேகம் வராதெல்லாம் முன்னாடி வாங்க அப்படின்னு. நான் என்னை அறியாமலே நானும் முன்னாடி போயிட்டேன். அன்றைக்கி தான் முதல் சர்ச்சுக்கு போனேன். கர்த்தர் என்னை அந்நிய பாச அடையாளத்தோடு கர்த்தர் என்னை அபிஷேகித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ என்ன மக்கா இருந்த நம்மளை ஆண்டவர் இந்த அளவுக்கு நான் அவருக்காக வாழ்வேன் என்று சொல்லி நல்ல ஒரு தீர்மானத்தோடு கடந்து போக கர்த்தர் உதவி. தொடர்ந்து ஐடிஐ டிவி மெக்கானிக்கல் படிக்க ஆண்டு அதில் பாஸ் பண்ணவும் ஆண்டவர் கிருபை செய்தார். அதுவும் ஒரு சாட்சி தான். ஏன்னா நான் எல்லாம் எழுதினோம் எக்ஸாமு, 40 மார்க் எடுக்கணும் தியரிட்டியில். அப்போ என்னால் நான் எழுதுனது 20 மார்க் தான். எல்லாருமே ஃபெயில் அன்றைக்கின்னு சொல்லிட்டாங்க. 1-2 பேர் பாஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க பசங்க. அதோட நான் மும்பை பட்டணத்துக்கு போயிட்டேன். எனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு, நீ பாஸ் பண்ணிட்டேன்னு அப்படி. நான் சொல்கிறேன், இல்லை பாஸ் பண்ண முடிய சான்ஸே இல்லை அப்படின்னு. ஏன், நான் எழுதுனது 20 மார்க் தான், நான் எப்படி 40 மார்க் எடுக்க பாஸ் பண்ணேன்னு சொன்னேன். நம்பவே மாட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணேன். ஜெபம்னா மனகால் பண்ண ஜெபம் இல்லை, இருதயத்தில் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு நான் பாஸ் பண்ணேன்னா ஒரு வழி இருக்குது. எனக்கு 2 வருஷத்துக்கு ஒவ்வொரு லேடி மேடம் தான். அதில் முதல் வருஷம் புவனேஸ்வர்னு ஒரு மேடம் இருந்தாங்க. அவங்க கையில் போய் இந்த பேப்பர் போய் மாட்டுச்சுன்னு வச்சுங்களேன், நான் பாஸ் ஆகிருவேன் ஆண்டவரே அப்படி சொன்னேன். ஆனால் அந்த கொஸ்டின் வந்து இந்தியா முழுவதும் ஒரே கொஸ்டின் தான், ஹிந்திலையும் இங்கிலீஷில் இருக்கும், ஐடிஐ. அதோட நான் சரி போயிட்டு நானும் மறந்துட்டேன், அந்த ஜபத்தையும் மறந்துட்டேன். அப்புறம் எங்கள் மேடம் தான், நீ பாஸ் பண்ணிட்டேன், நீ வா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என் நண்பர்கள்ட்ட கேட்டேன், எப்படா நம்ம பாஸ் பண்ணேன் அப்படின்னு. எல்லோரும் பாஸ் அன்னைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. நம்ம மேடத்து கையில் போய் இந்த பேப்பர் மாட்டியிருக்கடா, அதெல்லாம் நம்ம எல்லோரும் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. நான் 60 மார்க் எனக்கு போட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அதனால் கர்த்தர் அந்த பாதையில் நடத்தி, அந்த மும்பை பட்டணத்தை சரியான பாதையில் வழி நடத்தி ஸ்தோத்திரம் மீண்டும் இந்த இடத்துல வந்து 2002 முழு நேர ஊழியத்துக்கு கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அதனால் இந்த பைபிளை படிக்கிறதுல நம்ம வருஷத்தில் ஒரு நாள், அதிகபட்சம் 2 நாள் படிக்காமல் இருப்பேன். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சிக்கியிருப்பேனே தவிர படிக்காமல் என்னால் ஜபத்தை விட அதிகமாக வேத வசனம் வாசிப்பேன். நான் மும்பையில் இருக்கும்போது சோத்ரா நைட்டு 10 மணிக்கு பைபிள் படிக்க உட்காருவேன். விடிய காலம் 5 மணி வரை பைபிளில் தான் உட்காந்துருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. நான் அதிக புக்ஸ்லாம் வாசிக்க மாட்டேன். அதிகமாக பைபிள் தான் அதிகமாக படிப்பேன். ஏன்னா சோதரா அன்னைக்கு பைபிள் படிக்கலைன்னா அந்த நாள் முழுவதும் எனக்கு வேஸ்ட் நாள் அது போல தான் இருக்கும். அதனால் இந்த பைபிளை வந்து நான் கீழே கூட வைக்க விரும்ப மாட்டேன்.
ஏன்னா என்னை மாற்றினது இந்த வேத புத்தகம். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையில் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதற்கு அடையாளத்தை கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. தெரியல, அதனால தான் இந்த சிறுவர் ஊழியம், இந்த வசன ஊழியத்தை எங்களுக்கு தேவன் தந்திருக்கார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு முறை ஸ்தோத்திரம், ஒரு வாத்தியார் வந்திருந்தார். அவர் ஸ்தோத்திரம் டெட் எக்ஸாம் எழுதுறதுக்காக ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்திருந்தார். ஒரு பாஸ்டர் மூலமாக நான் அவரோடு இருந்தேன். 2 பேருமே பைபிள் தான் படிச்சுக்கணும், பைபிளை பற்றி தான் பேசணும். நைட் அவர் காலையில் எக்ஸாம், டெட் எக்ஸாம், ஆண்டவருடைய வார்த்தையை படித்து கொண்டு அதை குறித்தே தியானிச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேரும், அந்த பிரதரும் நானும். கடைசியில் அவர் காலையில் எழுந்திரிச்சு சொன்னார், இன்னும் படிக்கலை, போவோம் ஆண்டவர் பார்த்துக்கிறாருன்னு சொன்னார். போய் அவர் அதை பாஸ் பண்ணிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்கிறார், நான் படிக்காமல் பாஸ் பண்ணி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அல்லேலூயா. அவருக்கு இது பாஸ் பண்ணி மட்டும் பண்ணல, அவருக்கு வேலையும் கிடச்சி எங்கள் சபையில் வந்து அவர் சாட்சி சொல்லிட்டு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. வேதத்தை ஸ்தோத்திரம் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றது போல அந்த நாட்களில் அந்த சகோதரருக்கு கிடைச்சி அவர் சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தை தேவன் நமக்கு இன்னைக்கு கட்டத்தில் ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கி அநேகர் என்ன செய்யறதில்ல, படிப்பதே இல்லை. இப்போ ட்ரம்ப் ஒரு அறிக்கை இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா தேசத்தில் எல்லார் வீட்லேயும் என்ன இருக்குமா, பைபிள் இருக்குன்னு ஒரு சட்டமன்றம் இருக்காரா பாருங்கள். அப்போ ஒரு கிறிஸ்தவ நாட்டில் பைபிளே என்ன செய்யலை இல்லை. ஒரு ஐயா டிடி மனோரையா சொன்னாங்க, அநேகருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற அமெரிக்காவில் வந்து அந்த 10 கற்பனை இருக்குது என்பதே தெரியாதான். அடுத்து இந்த புதிய ஏற்பாடுக்கும் பழைய ஏற்பாடு 2 பகுதி இருக்குன்னு கூட தெரியாதான். அப்படி இருக்கிறாங்களாம் அமெரிக்காவில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆனால் இந்திய தேசத்தில் கர்த்தர் நம்மளை இந்து நாடு என்று சொல்லி கொண்டிருக்க இந்த நாட்டிலேயே நம்மளையும் கர்த்தர் என்ன செய்ய ரட்சித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. இன்றைக்கி இந்துக்கள் வீடுகளில் தான் இன்றைக்கி அநேக வேதங்கள் என்ன செய்யுது இந்திய தேசத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த வேத வசனங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கும் போது நிச்சயமாக அதில் ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை என் வாழ்க்கையில் 30 ஆண்டுகளுக்கு மேலே நான் அனுபவித்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அதனால் அந்த வேதத்தை குறித்து எங்கள் சர்ச்சிலையும் சரி, அந்த அநேக காரியங்களில் உற்சாகமூட்டி வாரம் எழுதுகிறவர்கள் இருக்காங்க. மாதத்தில் எழுதி அவர்களுக்கு ஏதாவது ஒரு பேனா எதாவது கொடுத்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் பெரிய வசதியானவர்களாம் இருப்பாங்க. அந்த நான் வாங்கி கொடுக்குறேன் 3 ரூபா பேனா தான் வாங்கி கொடுப்பேன், ஏன்னா வாரம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அதை அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக பெற்றுக்கொள்வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கும் இப்போ நான் இது வரைக்கும் எங்கள் சர்ச்சு இது சேர்த்து 10,000 ரூபா இதை செலவு பண்ணியிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அந்த தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அதனால் ஸ்தோத்திரம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அவருடைய வார்த்தையினால் இந்த பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இந்த வார்த்தை தான் நமக்கு ஜீவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் படித்து அதை யோசித்து அதை கடைபிடிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கி நான் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டான்லி என்னன்னு இருக்கார், 60 வருஷம் ஊழிய அனுபவம் உள்ள தேவ மனுஷன், அவர் வேத பண்டிதர். அவர் சொன்னார், புது வெளிப்பாடுகள் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. ஏற்கனவே கர்த்தர் நமக்கு எழுதி தந்த வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுத்து கீழ்ப்படுகிற காலத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், கடந்து போக வேண்டும், நம்மளை ஆராய வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஹியூப்ரு படிக்கிறாங்க, ஸ்தோத்திர வேர்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதெல்லாம் படித்து ரொம்ப ஆழமாக நிறைய பேர் உள்ளே போயிட்டுருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. பெரிய பெரிய வெளிப்பாடுகள் பைபிளில் நமக்கு தேவையில்லை. நம்ம ஆண்டவர் சொன்ன வசனத்துக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அந்த 3வது வசனமா 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ம் 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 அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. இதை தொடர்ந்து நமக்கு அந்த சம்பவங்கள் தெரியும். கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம். அந்த அம்மா மரியம்மா சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அவர் என்ன சொன்னார்? தண்ணி எடுத்து போய் திராட்சை இது அந்த ஜாடியில் போய் நிரப்புங்கன்னு சொல்கிறாரு. அங்கேருந்து எடுத்து அங்கே போய் கொடுக்க சொல்கிறார். அது திராட்சை ரசமாக என்ன செய்யுது? மாறுகிறது. இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம்? திராட்சை ரசம் தேவை, ஆனால் ஆண்டவர் எதை எடுக்க சொல்கிறாரு? தண்ணி எடுக்க சொல்கிறாரு. இன்றைக்கி இன்றைக்கி அநேகர் கேள்வி அதுதான். நம்ம ஆண்டவர்கிட்ட இப்படி ஒன்று ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் இப்படி ஒன்று சொல்கிறார். அதனால தான் இன்றைக்கி அநேகர் கிறிஸ்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறார்கள். காரணம் என்ன? கர்த்தர் சொல்கிறதை அவர்கள் என்ன செய்யறதில்லை? கேட்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஒரு ஊழியக்கார் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கன்னு சொல்லி நம்ம புது ஆளுக்கு சொல்கிறத பற்றி இல்லை, இப்போ ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியது இருக்கியா அப்படின்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுறதுக்கு அங்கே அந்த ஜாடியில் எதுவும் ஆண்டவர் அந்த சாயமோ இது அந்த அதுக்குரிய திராட்சை ரசத்துக்குள்ள பொடியோ போட்டு கலக்கி உடனே கொடுக்கல. அவர் நம்ம ஆண்டவர் சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? கேட்கிறோமா என்பதான் நம்ம வேணும். ஆதாம் ஏவாளுக்கு என்னது சொல்கிற பேச்சை என்ன செய்யலை? கேட்கலை. கர்த்தருக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? தேவனுடைய மகிமையை அவங்க என்ன செஞ்சாங்க? இழந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு 52 வாரம் செய்தி கேட்குறோம். உபவாச ஜபத்தில் போனால் அதில் ஒரு செய்தி, இப்போ யூடியூப்பில் செய்தி, நிறைய செய்திகள் கேட்குறோம். ஆண்டவர் சார் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும், தாய் தகப்பனை கனம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பு கீழ்ப்படிந்து கடந்து போனான், தன் அண்ணன்மார்களை பார்க்க போனான். தகப்பன் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு கடந்து போனாங்க. அங்கே என்ன வந்துச்சு? அவனுக்கு குழி வந்துச்சு. கர்த்தருக்கு சிறைச்சாலை வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அப்போ தாய் தகப்பன் சொல்கிறத பேச்சை இன்னைக்கு ஸ்தோத்திரம் 90% பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க? கேட்கவே மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அவர்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அன்னைக்கு நம்ம பெற்றோர்கள்லாம் எப்படிலாம் ஸ்தோத்திரம் வழி நடத்தப்பட்டார்கள், கண்டிக்கப்பட்டார்கள். என்னென்னா அந்த கட்டில் இருக்குமாங்கள, அதாவது அடித்தா ஓடிடுவோம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாலாம் கட்டில் கட்டி போட்டு அடிச்சிருக்காங்க. அப்போலாம் அடி வாங்கின ஆளு நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அதனால் ஸ்தோத்திரம், அன்னைக்கு அவங்களாம் நடத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவங்க நடத்துறது சரியே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அவர் சொல்கிறது ஒன்று, நம்ம ஒன்று செய்கிறது ஒன்று. அதனால தான் என்னது பிரச்சனை? இந்த லைனு கரண்ட் லைன் இருக்குது, இதில் மாற்றி கொடுத்தா என்ன செய்யும்? ஃபீஸ் அடிச்சிடும். மாற்றி கொடுத்தா அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் என்ன செய்யுது? ரிப்பேர் ஆயிரும். சோதரா அதில் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. மாறிடுச்சுன்னா எப்படியோ அதுபோல் தான் இன்றைக்கி அநேகருடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் ப்ளஸ்ஸு மைனஸ் மாறுறது போல் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? மாறாக நடந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறபடியே நம்ம செய்தால் தண்ணீர் என்ன செய்யுது? திராட்சை ரசமாக மாறும். இன்னைக்கும் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அந்த 13வது வசனமா 12வது வசனத்தில் வாசிக்கிங்களே வர. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை வாசிங்க. கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வெளியே வந்து நின்று அல்லேலூயா. குஷ்டரோகம் நீங்கிறதுக்கு தான் வந்தேன். ஆனால் என்னது அவன் இஷ்டப்படி என்ன செய்யணும்? சுகமாகனு வரும். இன்றைக்கி அநேகர் அப்படி தான் வந்தோன்னே ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தேன்? உடனே சுகமாக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. எங்கள் சர்ச்சுக்கு அநேகர் கேன்சர் வியாதியில், டாக்டர் கைவிடப்பட்ட கேன்சர் வியாதியிலேருந்து இயேசு சுகம் தந்திருக்கிறார். 2 கிட்னி ஃபெயிலான அவரை ஆண்டவர் சுகம் தந்திருக்கிறார். சோத்ரா மீனாட்சி மிஷனில் கைவிட்ட ஒரு சகோதரிய கர்த்தர் சோத்ரா அவர்களுக்கு சுகம் கொடுத்து இன்றைக்கி உயிரோடு இருக்கார்கள். அல்லேலூயா. ஒரு பையன் மீனாட்சி மிஷன், இப்படி அநேக
சோதர அற்புதங்கள் எங்களுடைய திருச்சபையில் நடந்திருக்கு. ஆனால் அவங்க ஒருத்தரோட சபையில் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒழுங்காக பைபிள் படித்து ஒழுங்காக ஆராதனைக்கு வந்து ஆண்டவருடைய வசனத்தை படித்து கீழ்ப்பிடிச்சு வந்தாங்க பாருங்க, அவங்க தான் எங்கள் சபையில் நிலைத்திருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறார். நம்ம அதில் ஒருத்தருக்கு இந்த இப்படி வெட்டி வெட்டி வரும் ஒரு வியாதி அவருக்கு. இப்படி வெட்டி அவர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டாரு. அவர் பார்க்காத சோத்ரா ஆஸ்பத்திரி கிடையாது. ஒரு செட்டியார் அவர். நான் செட்டியார் பகுதியில் தான் அந்த ஊழியத்தை கத்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அப்போ அவர் சொன்னார், எனக்கு இந்த பெரிய பெரிய கோடிக்கணக்கான ரூபா வச்சு மிஷின்லாம் வச்சு எனக்கு பார்த்தாங்க, அதில் சுகமாகாதது இந்த ஒரு வீட்டுக்குள்ளேயா சுகமாகும் அந்த ஆள் சார். அவருக்கு மட்டும்தான் சோதரம் எந்த அற்புதமும் நடக்காமல் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் வந்தவர்களை கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அப்போ நம்ம நாகமான் என்ன சொல்கிறாரு, அவர் வருவார், அவர் தொடுவார், அவர் தொட்டு தடவி ஜெபம் பண்ணுவார், எனக்கு என்ன ஆகும், சுகமாகும். இன்றைக்கி அப்படி தான் எல்லோரும் வந்தோடனே ஆண்டவர் செஞ்சிடணும். சோத்ரா ஒரு கேன்சர் வியாதி உள்ளவர் வந்திருந்தார். கர்த்தருக்கு சோத்ரா நல்லா பைபிள் படித்தார். சோத்ரா அந்த அம்மா அவங்க அந்த முன்னாடி உட்கார வச்சுட்டு அவார்டு போயிட்டா, எங்கே ஒரு எனக்கு சமைக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கோபமாக போச்சு. ஒன்றும் ஜெபம்லாம் பண்ணலை, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தருக்கு அடுத்த நாள் முடியலன்னு சொல்லி வந்தாங்க, வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வரமாட்டேன், நீங்கள் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க. அதே 3 நாள் அவர் இறந்து போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், அதாவது நம்ம சின்னவர்கள், நம்மளை படைத்த தெய்வம் பெரியவர். அல்லேலூயா. அதே செட்டியாரில் அந்த மனோகர் என்றவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த திருவனந்தபுரத்தில் ஒரு கேன்சர் சென்டர் இருக்குது. அந்த சென்டரில் இந்த சுகமான பிறகு அவர் திரும்ப போகும்போது அங்கே எழுதி கொடுத்தாங்களா, உங்களுக்கு கேன்சர் இப்போது இல்லை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அதே செட்டியார் தான் பாலம் இருக்கு. அது வந்துட்டு என்னமோ ஆஸ்பத்திரியோட கூட ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லுவாங்க, விட்டுட்டு அவங்கள்ட்ட சமைக்க போகணுமா. அப்போ ஆண்டவர் எப்படி இறங்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இப்போ இன்றைக்கி அநேகர் அப்படி தான் இருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது. ஒரு அம்மா ஜோதின்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க செய்வினையில் பாதிக்கப்பட்டு சாக வேண்டிய டயம். அவங்க மகிட்ட சொல்லிட்டாங்களாம், இனி அம்மா பிழைக்காதுமா, நீ சமையல் வேலையெல்லாம் கற்றுக்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க சமையல் வேலை கற்ற ஆரம்பிச்சு. சின்ன பிள்ளைங்க தான் கற்றுக்கொள்ள போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அப்போ அவங்களுக்கு தெரிய சொந்தக்காரவங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது, நீங்கள் போங்க, உங்களுக்கு ஆண்டவர் சுகம் தருவான்னு சொன்னால் அவங்க வந்தாங்க. அந்த நான் சொன்னேன், நான் வந்து ஸ்பெஷல்லாம் ஜெபம்லாம் பண்ணலை பெரிய அளவுலாம். நீங்கள் ஒழுங்காக இங்கே ஜெபம் நடக்கும். புதன்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கும், காலையில் உபவாசம், சாயந்தரம் காத்திருப்பு கூட்டம், ஆராதனை. இல்லை நீங்கள் டெய்லி வந்து நீங்கள் கலந்து கொண்டால் போதும், உங்களுக்கு ஆண்டவர் சுகம் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை தான் சொன்னேன். அந்த வார்த்தைக்கு அந்த சகோதரி என்ன செஞ்சாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. டெய்லி வந்தாங்க. அவங்களுக்கு வியாதி அந்த செய்வனை எப்படி போச்சுன்னே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. உருகுலைந்து போயிருந்த அவர்கள் அடக்கம் பண்ணப்பட வேண்டியவர்களை கர்த்தர் இன்னைக்கு அவங்க உயிரோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அதில் அந்த சகோதரியை விட அவள் வீட்டுக்காரர் ஒரு குடிகாரர். இந்த கொரோனா காலத்தில் விட அந்த சகோதரி எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொரோனா அந்த வீட்டுக்கு ஜெபத்துக்கு போகாமல், நீ போகாமல் இருக்கா, இல்லை கொரோனா ஓடிங்கிட்டு எவ்வளோ போயிருக்காங்க, கிளம்பு ஆட்டோ வரும் ஏறு. ஏன்னா தான் மனைவி இந்த நிலைமைக்கு ஆளானது இந்த சர்ச்சுக்கு ஏசுனாரு தான் அவங்க என்ன செஞ்சாங்க, சுகம் கொடுத்தாரு அந்த நம்பிக்கை அந்த சகோதரனுக்கு. அல்லேலூயா. ஒரு முறை ஏதோ ஒரு பிரச்சனையில் ஜெயிலுக்கு போயிட்டார். அப்போ போய் பார்க்க போகும்போது அன்னைக்கு கேட்டாரான், நீ சர்ச்சுக்கு ஒழுங்கா போறியாடி அப்படின்னு கேட்டாரான். ஏன்னா அந்த நிலைமையில இருந்துச்சு அந்த அம்மா. இன்னைக்கு அந்த சோத்ரா அன்னைக்கு சுகமாக இந்த ஏசப்பான்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு நல்ல நம்பிக்கை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவங்களுக்கு வேறு அதான் சொன்னேன், ஸ்பெஷல் ஜெபம்லாம் நாங்கள் பண்ணவில்லை. நல்லா போராடி உபவாசம் இருந்து அப்படிலாம் ஜெபம் பண்ண சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. எல்லா ஜெபத்துக்கு நீங்கள் வாங்கன்னு சொன்னோம். வர 2 வாரத்திலேயே கர்த்தர் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இன்றைக்கி அவங்க ஆஸ்பத்திரி ஊழியத்தில் வருவாங்க, நல்ல ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. இந்த புது வருஷத்துலேயே நல்ல சாட்சி சொன்னாங்க. ஏன்னா புதுசாக வந்துருந்தாங்க இந்த வருஷம். அவங்களுக்குலாம் நல்ல சாட்சி சொல்லிச்சு அந்த சகோதரி. என்னைய கர்த்தர் அப்படி இருந்து இன்றைக்கி உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா. அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. எல்லோரும் சொன்னாங்களாம், நாங்களாம் இந்துக்களாக இருந்துட்டு நாங்கள் எங்கள் பிள்ளைகள்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துட்டுருக்கு, நீ சர்ச்சுக்கு போய் உன் மகளுக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. இந்த வைராக்கியம் பாரு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டு போன வருஷம் கன்சீவ் ஆகி இப்போ இந்த 2-3 மாதத்தில் அவங்க டெலிவரி ஆக போகுது. அல்லேலூயா. வெட்கப்படுத்தாமல் அந்த சமுதாயத்தின் மத்தியில், அந்த சமுதாயம்னா வரவே வராது சர்ச்சுக்கெல்லாம், அப்படிப்பட்ட சமுதாயத்தில் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவங்க அந்த சௌகரிக்கு சுகமானது காரணம் என்ன, சொல்கிற பேச்சு அவங்க என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. இது போல தான் இன்றைக்கி நம்ம ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த வார்த்தைகள்.
வேதம் தான் நமக்கு வெளிச்சம். அல்லேலூயா. கட்டளை தான் நமக்கு விளக்கு, லைட்டு. அதுதான் தோத்துறோம். அல்லேலூயா. கால்களுக்கு தெய்வம், பாதைக்கே வெளிச்சமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிறது மட்டுமில்லை, அதை யோசித்து நம்ம கொஞ்சமாக 30, 60, 100மாக தேவன் வைத்திருக்கிறார். கொஞ்சம் வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தாலும் அடுத்த வசனத்துக்கு நம்மளை கர்த்தர் கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. கீழ்ப்படியா முடியாத வசனத்தையும் கர்த்தர் நம்மளை கீழ்ப்படிய பண்ணுவார் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. அதனால் அந்த நாகமானை போல நம்ம என்னது இப்படி தான் சுகமாகணும். அப்படி கோபம் கொண்டு போனனால யாருக்கு நஷ்டம்? அவன் குஷ்டரோகியை தான் வெளியே போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் சொல்கிறார், அதுக்கப்புறம் ஊழியக்காரன் புத்திமதி சொல்லி, ஐயா பெரிய காரியத்தை செய்ய சொன்னால் நீ செஞ்சிருப்பார், நீ செஞ்சு கொடுத்துருவ. ஆனால் அவர் என்ன சொன்னார்? இந்த தண்ணியில் போய் என்ன செய்ய 7 தடவை முங்க சொன்னார். 6 தடவை முங்கின வரை வரலையே சுகம். சொன்னபடி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே அவன் அங்கே இறங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இறங்கி கிளம்பி வந்தான் பாருங்க, ஒரு சிறு பிள்ளைகளுடைய மாம்சத்தை போல் மாறினதை காட்டு சோத்திர இந்த தேவன் தான் பெரிய தேவன் அப்படிலாம் சொன்னான். நீ எப்படி முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தது எலிசாவுக்கு தெரிஞ்சனால தான் அவன்கிட்ட காணிக்கையே வாங்கலை அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ நம்ம விரும்புகிறபடி ஆண்டவர் சுதந்திரம் விட்டார். ஒருத்தனுக்கு ஆண்டவர் வந்த உடனே என்ன செஞ்சார்? 2 கண்ணை திறந்து விட்டார். ஆனால் இன்னொருத்தனுக்கு என்ன செஞ்சார்? காரி துப்பி அந்த உமிழ்நீரை கண்ணில் வச்சு சீலங்குளத்தில் போய் என்ன செய்ய கழுவு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு, நம்மளை அறிஞ்சவர் நம்மளை படைத்தவராக இருக்கிற அவருக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம யாருன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே நம்ம கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் நமக்கு அப்படி கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். டிஜிஎஸ் தினகர் ஐயா இருக்காங்க. அவங்க போய் சிபிஎம் சர்ச் பாஸ்டர், பெரிய தலைமை பாஸ்டர்கிட்ட போய் கேட்டாங்களாம், உங்கள் ஊழியம் இவ்வளவு வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் ஒரு பையன் வந்து சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தட்டில் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருந்தானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. அவர் சொன்னாரா, கீழே போடு அப்படின்னு சொன்னால் உடனே டப்புன்னு போட்டானா எல்லாம் அப்படியே கொட்டி தீர்ந்துருச்சான். நாங்கள் சொன்ன உடனே அவங்க என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்க. அதுதான் இந்த ஊழியத்தினுடைய வெற்றி அப்படின்னு சொன்னாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை நடத்துகிற ஊழியக்காரர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ நாம் அப்படியே கீழ்ப்படிஞ்சா அதை கர்த்தர் நமக்கு இருந்து ஆசீர்வாதமாக மாற்றி தர்றார். அல்லேலூயா. தாவீதும் அப்படித்தான். அண்ணன்மார்களை போய் பார்க்கறதுக்காக போனேன். அங்கே ஒரு யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்துலேயும் ஸ்தோத்திரம் வின் பண்ணான். அவனுக்கும் பாடுகள் வந்துச்சு, ஸ்தோத்திரம் போராட்டங்கள் வந்துச்சு. ஆனால் கர்த்தர் தாய் தகப்புடைய கணமன்வாய் என்ற அந்த வார்த்தையை அவன் கீழ்ப்படிந்தான். கர்த்தர் இவங்க 2 பேருமே ஸ்தோத்திரம் தாய் தகப்பன் கீழ்ப்படிஞ்சு தன் சகோதர இடத்துல கடந்து போனவர்கள் அவர்கள். அல்லேலூயா. இது 2 பேருமே கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. நமக்கு மேலே இருக்க தாய் தகப்பன் பேச்சை என்ன செய்யணும்? கேட்டால் நமக்கு நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்ன தெரியும் அப்படி தான் கேட்பாங்க இன்னைக்குள்ள பிள்ளைகள்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்றைக்கி அவங்க எல்லாமே மொபைலில் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் சொல்லுவார்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாய் தகப்பனை கனம் பண்ணுனா ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. உன் ஸ்தோத்திரம் காரியூரில் மாறி தீபம் என்ன செய்ய அணையாதபடி கர்த்தர் உன்னை வச்சிருப்பார் ஆண்டவர். கீழ்ப்படியலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரியூரில் தான் வாழ்க்கை. கர்த்தருக்கு இன்றைக்கி எத்தனையோ இஷ்டப்படி விரும்பி கல்யாணம் பண்ணவர்கள்லாம் இன்றைக்கி வாழ்க்கையில் இருந்து சீரழிந்து சின்னாபண்ணமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. தாயின் தகப்பனுடைய ஸ்தோத்திரம் இருதயம் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆசிரியர்கள் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். தேவன் எல்லாத்துக்கும் எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. பெற்றோருக்கு எழுதி வச்சிருக்கிறாரு, பிள்ளைகளுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு, கணவனுக்கு எழுதி வச்சிருக்காரு, மனைவிக்கு எழுதி வச்சிருக்கிறாரு, எஜமானுக்கு எழுதி வச்சிருக்காரு, வேலைக்காரருக்கு எழுதி வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் சரி சமமாக தான் தேவன் நமக்கு போதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை வசனங்களை நாம் கை கொண்டால் நம்மளை விட பாக்கியவான்கள் வேறு யாருமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஸ்தோத்திரம் இந்த வேதத்தை ஸ்தோத்திரம். என்னுடைய நண்பர் அபிராமம்னு ஒரு கிராமம் இருக்குது பாத்தினூர் பக்கத்தில். அவர் ராஜாங்கம் அவர் பேர். அவர் வந்து ஓம் சித்தி அந்த சாமி இதில் அவர் ஒரு இதாக இருந்து அடுத்த போஸ்டிங்கு தலைவருக்கு போக வேண்டிய ஆள். இந்த கிறிஸ்தவங்க எப்போ பார்த்தாலும் இந்த பைபிள் படிக்கிறேன்னு சொல்லி நம்மளும் பைபிளை படிப்போம்னு சொல்லிட்டு இந்த வேதத்தை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு 10 வசனம் அந்த ஒரு அதிகாரம் படிக்கிறதுக்குள்ளேயே கர்த்தர் அவரை தொட்டு விட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் அந்த நிஜம் என்ற நிகழ்ச்சியில் அந்த கிராமத்தை குறித்து, அதாவது நிலம் வைக்கக்கூடாதான், நிலம் வச்சா அந்த சாமி அவங்களை கொன்றுமா.
அதனால் யாருமே நில வைக்காத வீடு. இவர் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு அவர் இன்னைக்கு சர்ச்சும் கட்டியிருக்காரு, வீடும் கட்டி நில வச்சு அந்த சாமி ஒன்றும் செய்யலை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு டாக்டராக இருக்கிறார், பகுதி நேரமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சாகுல் ஹமீது அப்புறம் இன்னும் 2 பேரும் வந்தாங்க. அவங்க சாட்சி சொன்னாங்க ஊழியர் மீட்டிங், இஸ்லாமியர். அவங்க சொன்னாங்க, சோத்ரா இது நாங்கள் பைபிள் படிக்கிறது எப்படி எங்களை ஆண்டவர் சந்திச்சார்னா, இந்த பைபிளை குறை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பைபிளை படித்தாங்களாம். அப்படி ஆண்டவர் அவளை சந்திச்சிருக்கார். அல்லேலூயா. அதனால் சோத்ரா மற்றவர்களுடைய பார்வையில் அது அற்பமாக இருக்கிறோம், இந்த வேதம் நமக்கு வெளிச்சம். அல்லேலூயா. வானம் பூமி எவ்வளோ பெருசு பாருங்க. கர்த்தருக்கு சோத்ரா. அது வேணா ஒளிந்து போகுமா, அவர் தந்த வேதம் நமக்கு என்ன செய்யுது, ஒரு நாளும் ஒழியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சோத்ரா இந்த வேதத்தை நேசித்து இந்த பைபிள் வழி நம்ம என்ன செய்யணும், வாழ நம்ம என்ன செய்யணும், பழகுங்க. கடைசி காலம். இன்னைக்கு அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ன செஞ்சிட்ருக்கு, தீப்பிடிச்சு எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அது ஒரு அம்மா வந்து இது ப்ராஃபட் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. அது உண்மையாக என்னன்னு தெரியல. கர்த்தருக்கு சோத்திரம். அது அந்த நகரத்தை முன்னாடி எப்படி இருக்குன்னு ஒருத்தர் போட்டு காமிக்கிறார். பயங்கரமாக இருக்குது அந்த நகரை. இப்போ எடுத்து தீ பிடிச்சி பில்டிங்லாம் எரிஞ்சு கொண்டு இருக்கிறது. கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இன்னைக்கு இருக்கிற நாம் இந்த வருஷத்தை துவங்கியிருக்கிறோம், இந்த வருஷத்தை நம்ம முடிப்புமா என்பது அவர் கையில் தான் இருக்குது. அல்லேலூயா. அதனால் பணம் காசுலாம் ஒரு பகுதி இருக்கட்டும், நம்ம சம்பாதிப்போம். கர்த்தருடைய வசனத்தை நம்ம என்ன செய்வோம், அனுதினமும் தியானிப்போம். அல்லேலூயா. வேதத்தை அதிகமாக வாசிப்போம், யோசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் மாறாதுன்னு இருக்குது, ஒழியாதுன்னு இருக்குது. அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். கர்த்தர் உங்களையும் நம்மையும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும்